அனைவருக்கும் வணக்கம். நமது அனைத்து அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு பலரது வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான கிரக நிலை. வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன ஆன்மீக பரிகாரங்களை செய்யலாம் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானம். இங்கே நெருப்பு கிரகமான செவ்வாய் அமர்வது ஒரு விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம். 6இல் செவ்வாய் இருப்பவர்களுக்கு பின்னால் எத்தனை பேர் சதி செய்தாலும் அவர்கள் தானாகவே வீழ்ந்து விடுவார்கள். இவர்களிடம் ஒரு கம்பீரமான ஆளுமை. எதிரிகள் இவர்களை நேருக்கு நேர் சந்திக்க தயங்குவார்கள். ஆனால் கோர்ட்டு வம்பு வழக்குகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இறுதியில் இவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இது ஒரு சத்ரு சம்கார யோகம். கடன் இல்லாத மனிதனே இல்லை என்பார்கள். ஆனால் 6இல் செவ்வாய் இருப்பவர்கள் கடன்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அதனை திருப்பி செலுத்துவதற்கு தேவையான அசாத்தியமான வருமான வழிகள் இந்த செவ்வாய் தந்து விடுவார். இவர்கள் பொதுவாகவே சுய உழைப்பால் முன்னுக்கு வருபவர்கள். ரியல் எஸ்டேட், செங்கல் சூளை, கட்டிடத் தொழில் அல்லது நிலம் தொடர்பான அனைத்து தொழில்களுக்கும் இவர்கள் வைக்கலாம். அதில் அதிக லாபம் கிடைக்கும். தடைப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் இவர்களை தேடி வரும். செவ்வாய் இரத்தத்துக்கு அதிபதி. 6இல் செவ்வாய் இருப்பவர்களுக்கு பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். இதனால் பிபி அல்லது இரத்தம் தொடர்பான உபாதைகள் வரலாம். குறிப்பாக சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இவர்கள் இந்த இரத்த சர்க்கரை அளவை அவர்கள் சரிபார்க்க வேண்டும். சிறுநீரக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இவ்வளவு நோய்கள் வந்தாலும் இவர்களின் மன உறுதி இவர்களை எந்த நோயிலிருந்தும் சீக்கிரம் குணப்படுத்திவிடும். இந்த 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் யாருக்கும் அடிமையாக வேலை செய்ய மாட்டார்கள். நிர்வாகத் திறமை இவர்களின் இரத்தத்திலே ஊறியிருக்கும். காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை அல்லது மருத்துவத்துறையில், அதாவது ஆபரேஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் பெரும் புகழ் பெறுவார்கள். அரசாங்க தேர்வு எழுதுபவர்களுக்கு 6இல் உள்ள செவ்வாய் ஒரு பெரிய ஏணியாக இருந்து வெற்றியை தேடி தருவார். 6ஆம் இடத்தின் செவ்வாயின் வேகத்தை நீங்கள் யோகமாக மாற்ற வேண்டுமானால் சில ஆன்மீக பரிகாரங்களை செய்யுங்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும்
கந்த சஷ்டி கவசம் கேட்பது உங்கள் வாழ்விற்கு பெரும் கவசமாக அமையும். நண்பர்களே, வாய்ப்பு கிடைக்கும்போது வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கே அங்காரக பகவானை வழிபடுவது கடன் மற்றும் பிணிகளை தீர்க்கும். தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்வது எதிரிகளை ஒடுக்கும். அதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். ஏனென்றால் செவ்வாயின் பகவான் முருகப்பெருமானை குறிக்கும். நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் இனிப்பு அல்லது உணவு வழங்குவது செவ்வாயின் அருளை பெற்றுத்தரும். நண்பர்களே, 6ஆம் இடத்து செவ்வாயின் பலன்களை பெற நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். மேலும் ஆன்மீகம் மற்றும் சித்த மருத்துவம் தொடர்பான செய்திகளை பெற எமது அனைத்து அறிவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 6ஆம் இடத்து செவ்வாயின் பலன் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். ஆன்மீகம் சம்பந்தமான, சித்த மருத்துவம் சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் உங்கள் கேள்விகளை எனக்கு கமெண்டில் தெரிவியுங்கள். நேயர்களே, மற்றொரு ஆன்மீக சிந்தனையோடு அல்லது 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆன்மீக பரிகாரங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.